பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 53 அதிகாரம். இந்த 53 அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அநேக தரம் வேதத்திலே பழைய புதிய ஏற்பாட்டிலே மேற்கோள் காட்டப்பட்ட பகுதி இயேசுவுடைய ஊழியம், இயேசுவுடைய பாடுகள், இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை பற்றி மிக தெளிவாக ஒரு ஒரு அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே விளக்கினது என்றால் அது ஏசாயா 53 அதிகாரம். இந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்கிற நேரத்தில் கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மெசியாவாகியவர் இந்த உலகத்துக்கு பாடுபடுகிற மெசியாவாக வந்து எவ்வாறு நம்முடைய சிலுவை பாடுகளை அனுபவித்து நமக்காக தன் ஜீவனை விடுவார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு நம்ம பார்க்கும் போது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், மெசியா வருவார். ஆனா அந்த ராஜா வந்து உடனடியாக அதாவது இஸ்ரவேலின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வார். அதனால உலகத்தில் இருக்க ஜனங்கள் உடனடியாக எருசலேமை நோக்கி விரைந்து வருவார்கள், எல்லாருமே உண்மையான தேவனை விசுவாசிப்பார்கள் என்பதையே பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு இடத்திலையும் விளக்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் முதலாவது வெளிப்பட போகிற மெசியா உபத்திரவப்படுகிற மெசியா என்றும் அவர் எப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ள கடந்து போவார் என்பதையே ஏசாயா 53 அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. சில வேத வல்லுநர்கள் தியானிக்கும் பொழுது அந்த அதாவது யூதர்கள், முக்கியமாக ஜுடாயிசம் என்று சொல்கிற யூத மதத்தார், அதாவது பழைய ஏற்பாட்டு காரியத்தை மட்டுமே விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை மெசியா வாசகமாக ஏற்றுக்கொள்ளாத தற்போது யூதர்களாக இருக்கிறவர்கள், அவர்கள் இந்த அதிகாரத்தை எப்படி தியானிக்கிறார்கள் என்றால், இந்த 53 அதிகாரம் இயேசுவை பற்றி சொல்லவில்லை. இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் பொதுவாக சொல்லுகிறது. அவர்கள் கடந்து போன கஷ்டங்கள், வேதனைகள், துக்கத்தை பற்றி சொல்லுகிறது என்று சொல்லி அவர்கள் வியாக்கியானிப்பதும் தர்க்கிப்பதுமான காரியம் காணப்படுகிறது. ஆனால் அவருடைய தர்க்கனைகளும் அவருடைய வியாக்கியானங்களும் இந்த ஏசாயா 53 ஓடும் சரியாக ஒத்து போவதில்லை என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது தெளிவாக இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், அவர் சிலுவை மரணத்தை மேற்கொள்வார் என்பதையும், அவருடைய முதலாம் வருகைக்குரிய ஊழியத்தையும் தெளிவாக சொல்லுகிறது என்பதை ஏசாயா 53 அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த ஏசாயா 53 அதிகாரத்திற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் செய்ய நினைத்தது அவரால் ஆகும். அதாவது நீங்க பார்க்கும்போது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் ஆகும். அதுதான் நம்ம இன்றைக்கு தலைப்பாக தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலும் சரி, வெளிப்படுத்தப்பட்ட காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை பிதாவாகிய தேவன் அவரே அந்த சித்தத்தை அவர் வாய்க்க செய்தார். அதே போல செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சித்தம் நிச்சயமாக நம்முடைய கையினால் அல்ல, அவருடைய கையினால் நிச்சயமாக வாய்க்கும் என்பதை நாம தீர்க்க தரிசனமாக கொண்டு இந்த ஏசாயா 53 தியானிக்கலாம். இந்த ஏசாயா 53 அதிகாரத்தின் திறவுகோல் வசனம் 10ஆம் வசனத்தை நான் எடுக்கிறேன். ஏசாயா 53:10 நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுபடுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது கையினால் வாய்க்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம படித்த உடனே இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் இது கவிதை நடையில் எழுதப்பட்டது, பாடலாக பாடப்பட்டது. இது ஒரு பாடல் பகுதி. அந்த பாடல் பகுதியை பார்க்கும் பொழுது பாடலை அந்த எபிரேயர் அதாவது கிராமர் படியாக அது எழுதியிருக்கிறாங்க. அதனால இது படித்த உடனே புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தால் கூட இதில் காணப்படுகிற 5 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுபடுத்தினார் முதலாவது. இரண்டாவது, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். இரண்டாவது. மூன்றாவது, அவர் தமது சந்ததியை கண்டார். நான்காவது, அவர் நீடித்த நாளாய் இருப்பார். ஐந்தாவது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த 5 காரியத்தை நம்ம புரிந்து கொண்டால் மாத்திரமே ஏசாயா 53 அதிகாரத்தை புரிந்து கொள்ள முடியும். அதே டயத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையின் ஊழியத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு ஏசாயா புஸ்தகத்தில் 53 அதிகாரம் இயேசுவுடைய பாடு மரணத்தோடு நிறைவேறியது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதுக்கு திறவுகோல் வசனத்தில் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதில் 5 காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுபடுத்தினார் முதலாவது. இரண்டாவது, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தார். மூன்றாவது, அவர் தமது சந்ததியை கண்டார். நான்காவது, அவர் நீடித்தனாய் இருப்பார். ஐந்தாவது, கர்த்தருக்கு சித்தமானது கையினால் வாக்கும். முதலாவது காரியத்தை பார்க்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு படுத்தினார். அப்படி என்றால் 2 காரியத்தை
புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தில் முதலாவது, தேவன் கொடூரமானவர் அல்லது தனக்கென துன்பப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று அர்த்தம் அல்ல. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக அடிக்கிறாரு, அவர் ரொம்ப கொடூரமானவர், அவர் மற்றவங்க துன்பத்தில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று அர்த்தம் அல்ல. ஊழியரின் துன்பம் தேவனுடைய மீட்பின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது அர்த்தம். இது என்ன அர்த்தம்? அந்த வெளிப்பட போகிற ஊழியரின் துன்பம், துக்கம், வேதனையும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் சில டயத்துல சிச்சைகளையும் அனுமதிக்கிறார். அனுமதிக்கும் போது நம்ம ஏன் தேவன் நம்மளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு, அவர் கொடூரமானவர், அவர் இவ்வளவு வியாதியை கொடுக்கிறாரு, அவர் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படி என்று சொல்லி நாம் நினைப்பதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மீட்பின் திட்டத்தின் ஒரு பகுதியாக கூட ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை பயன்படுத்துகிறார். ஆகவே சிலுவை ஒரு விபத்து அல்ல, ஊழியரின் துன்பம் ஒரு தோல்வி அல்ல, பாவிகளை ரட்சிப்பது தேவனுடைய திட்டம். ஆகவே கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக இருந்தது, அவரை பாடுபடுத்தினது தேவனுடைய மீட்பின் திட்டத்தின் ஒரு பகுதி. முதலாவது. இரண்டாவது, அவருடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது காரியம் தான் படிக்க போறோம். அவருடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். குற்ற நிவாரண பலி என்பது பாவம், குற்ற உணர்வு மற்றும் பரிகாரம் செய்வது ஆகியவற்றுக்காக பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் இந்த பலியை கொடுத்தார்கள். ஆட்டையும் கடாக்களையும் கொண்டு வந்து குற்ற நிவாரண பலியாக பலியிட்டாங்க. ஏன்னா பாவம் செய்துட்டேன், அதுல மன்னிப்பு, குற்ற உணர்ச்சி இருக்கு எனக்கு, அதுல வெளில வரணும், என்ன பாவம் செய்ததுக்கு பரிகாரம் செய்யணும், அதற்காகத்தான் இந்த குற்ற நிவாரண பலியை பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் கொடுத்தார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊழியக்காரரே தன்னை குற்ற நிவாரண பலியாக மாற்றுகிறார். இந்த ஊழியக்காரரே பலியாகி போயிட்டார். எப்படிப்பட்ட பலி? குற்ற நிவாரண பலியாக அவராகவே மாறிவிட்டார். அடுத்தது, அதன் மூலம் என்ன ஆகுது சொல்லி பார்க்கும்போது, பாவத்திற்காக பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் குற்ற நிவாரண பலியாக ஆடுகளையும் காளைகளையும் கொடுத்தது போல ஒரே குற்ற நிவாரண பலியாக நான் என்னையே பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறேன், நானே குற்ற நிவாரண பலி என்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணிப்பதே இது குறிப்பிடுகிறது. மூன்றாவது, அவர் தமது சந்ததியை காண்பார். அப்படி என்ன சந்ததி என்ற என்ன அர்த்தம்? அவர் இறந்தாலும், அதாவது ஊழியக்காலம் இறந்தாலும் அவருடைய சந்ததியை காண்பார். இது மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. அவர் தன் சந்ததியை காண்பார் என்ன அர்த்தம்? அவர் சிலுவையில மறிக்க போகிறாரு, ஆனா கூட சந்ததியை காண்பார். அப்ப என்ன அர்த்தம்? மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. ஆகவே ஊழியக்காரர் சந்ததிகள் என்பது அவருடைய கிரியையின் மூலம் ஜீவனை பெறும் ஜனங்களை குறிப்பிடுகிறது. அதாவது கிறிஸ்துவின் மூலம் மீட்கப்பட்டவர்களை குறிப்பிடுகிறது. அதாவது அவர் மரணத்தை சந்தித்தா கூட அவர் சந்ததியை காண்பார் என்றால், மரணத்துக்கு பின்பு உயிர் தெழுவார். உயிர் தெரிந்த காரணத்தினால அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சந்ததியாக மாறி அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள். அவர்களை கிறிஸ்துவின் மூலம் மீட்கப்பட்டவர்கள். சோ அவர் தம் சந்ததியை காண்பார்களா? உண்மையாக நம்பி அவர் கண்டு கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் அவருடைய சந்ததி, அவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவனை பெற்றவர்கள், அவர் மூலமாக மீட்கப்பட்டவர்கள். இது மூன்றாவது காரியம், அவர் தம் சந்ததியை காண்பார். நான்காவது, நீடித்த நாளாய் இருப்பார் என்பது ஊழியக்காரன் மரித்தாலும் ஆனாலும் அவருடைய நாட்கள் நீடித்திருக்கிறது. உலகத்தை பொறுத்தவரும் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சிட்டார், அவ்வளவுதான், அவர் காரியம் முடிந்து விட்டது. ஆனால் இது சொல்லுது, அவர் நீடித்த நாளாய் இருப்பார், ஆனாலும் அவருடைய நாட்கள் நீடித்திருக்கிறது. அது ஒரு உயிர்த்தெழுதலை சுட்டி காட்டுகிறது. சோ இப்ப 53 அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் சிலுவை மரணம் ஏது செய்ய போகிறாரு, சிலுவையில எப்படிப்பட்ட பலியை தனக்கு தானே செலுத்த போகிறாரு, அப்புறமா நீடித்த நாளா இருக்கிற ஜீவனுள்ளவர்கள் எப்படி பார்க்க போகிறாரு, நீடித்த நாளா இருப்பதனால உயிர்த்தெழுதலை சுட்டி காட்டுவது எப்படி என்று ஐந்தாவது தான் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாழ்க்கும். ஆகவே ஊழியக்காரன் பரி வெற்றி பெறுகிறது, அவர் துன்பம் தோல்வியை முடிவதில்லை, தேவனுடைய ரட்சிப்பின் நோக்கம் அவர் மூலமாக செழிக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லி ஏசாயா 53 அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இது திறவுகோல் வசனத்தை நாம இன்னைக்கு தியானித்தோம். அடுத்தது இந்த முழு அதிகாரத்தை பார்க்கும் போது இது 4வது ஊழியக்கார பாடல் என்று அழைக்கப்படுகிறது. மொத்தமாக எத்தனை ஏசாயா புஸ்தகம் 66 அதிகாரங்களிலே 4 ஊழியக்காரருடைய பாடல்கள் இடம்பெறுகின்றன. அதுல இதுதான் இறுதியான 4வது ஊழியக்காரருடைய பாடல். அப்போ இது ஒரு கவிதை நடையாக பாடலாக பாடப்பட்டது இந்த அதிகாரம். இதே போல மற்றும் 3 அதிகாரங்களும் இருக்கின்றன, அதுவும் ஊழியக்காரரை பற்றி பாடலை பாடுகிறது. அப்போ ஏசாயாவின் ஊழியக்கார பாடல்கள் எது எது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். முதல் ஊழியக்காரருடைய பாடல் ஏசாயா 42 அதிகாரம் 1 to 9 வசனத்திலே காணப்படுகிறது. அந்த பாடல்ல ஊழியக்காரர்
ஜாதிகளுக்கு நீதியை கொண்டு வருவார் என்று முதல்ல சொல்றாங்க. ஒரு ஒரு ஊழியக்காரர் பாடலும் இயேசு கிறிஸ்துவை முன்வைக்கிறது, இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தை முன்வைக்கிறது. அப்படியாக 42 அதிகாரம் 1 9 வசனத்திலே காணப்படுகிறது தான் முதல் ஊழியக்காரருடைய பாடல். அந்த ஊழியக்காரருடைய பாடல்ல என்ன சொல்ற வராங்க? அந்த வெளிப்பட போகிற ஊழியக்காரர் ஜாதிகளுக்கு நீதியை கொண்டு வருவாராம். அது எங்க வசனத்தில் இருக்கு? நான் 42 1 9 நான் அதை வாசிக்கிறேன். 42 அதிகாரம் 1 4 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரின் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியாவின் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை கொடுப்பார். அவர் கூக்குரலவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெருந்த நாளில் முறியாமலும் மங்கியேறிய தெரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்த மட்டும் இளைங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அவர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்வார்? இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் எப்படி இருக்கும்? ரொம்ப அப்படியே கூக்குரலிட்டு அப்படியே நான் தான் பெரியவன் சொல்லி கத்தி கதறி அப்படியாக தன்னை வெளிப்படுத்தி தான் பெரியவன் என்று சொல்ல மாட்டாரு. தான் செய்யற ஊழியத்தை அநேகத்தை சொல்றாரு. நான் செய்த அற்புதத்தை சொல்லாதீங்க, இப்ப போய் யார்கிட்ட சொல்லாத சொல்லாத சொல்லாதன்னு சொன்னார். அதனால அவர் அமர பண்ணுகிற அவர் மேல் ஆவியானவர் இருக்கிறாரு. நியாயத்தை வெளிப்படுத்துவார், நீதியை செய்வாரு. அப்புறம் வந்து நெருந்த நாளில் முடியாம மங்கியறிய தெரிய அணையாமலும் நெருந்த நாளில் மங்கியறிய திரியும் போது என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் பேராலிட்டிக் அட்டாக் 30 வருஷமா கிடைக்கிறேன், என்னை கைவிட்டுட்டாங்க, ஐயோ நான் 12 வருஷமா எனக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்னை யாரும் வீட்டுல சேர்த்துக்கவே இல்லை, நான் முடிஞ்சு போயிட்டேன், அல்லனா ஐயோ என் குழந்தை செத்து போச்சு, இனி ஏஞ்சிக்கவே மாட்டா அது அழுகிறவர்கள். அதே அந்த தாய், எனக்கு ஒரே பையன், புருஷன் செத்துட்டா, எனக்கு ஒரு பையன் தான், அவனும் செத்து போயிட்டான். இப்படிப்பட்டவர்கள் தான் நெருந்த நாரல் மங்கி எறிய திரி, அதை நெருந்த நாளை முறிக்க மாட்டார், மங்கி எறிய திரி அணையாமல் இவர்களுக்கு எல்லாம் அவர் நியாயத்தை நீதியை சொல்லி அவருக்கு நன்மை செய்வார். இதுதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே செய்த ஊழியத்தை இந்த முதலாவது ஊழியக்காருடைய பாடல் வெளிப்படுத்துகிறது. அது எங்க இருக்கிறது? ஏசாயா 42 அதிகாரம் 1 9 வசனத்தில் இருக்கிறது. அடுத்தது இரண்டாவது ஊழியக்காரருடைய பாடல் எங்கு இடம்பெறுகிறது என்றால் ஏசாயா 49 அதிகாரம் 1 13 வசனத்தில் இடம்பெறுகிறது. அதுல இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை பத்தி என்ன சொல்றார் ஏசாயா தீர்க்கதரிசி? ஊழியக்காரர் இஸ்ரவேலை நிலைநாட்டி ஜாதிகளுக்கு ஒளியாயிருப்பார், நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இப்ப சொன்னார் இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை அவன் சுகப்படுத்தி கண்கள் கண்டுச்சு. கண்ட உடனே ஐயோ இவன் குருடன் அல்லவா, இவன் பிறந்ததுல இருந்து இவன் குருடனா இருக்கிறானே, இவன் எப்படி கண்டான், இவன் எப்படி பார்த்தான், ஒரே அமக்கம். பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கேட்கறான். அவன் சொல்றான், ஆமா ஒருத்தர் வந்தாரு, நான் சுகப்படுத்தினாரு. அவன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீ உண்மையை சொல்லு, அப்பா அம்மா கூப்பிட்டுக்க, எங்களுக்கு தெரியாத, அவன் வயசாயிட்டு அவனே கேன்னு அப்பா அம்மா பயந்து ஓடுறாங்க. ஆனா அவரு அந்த கண்கள் குருடானவன் சுகப்பட்டவன் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான். யூத மதத்திலிருந்து, யூத குலத்திலிருந்து, யூத தேவாலயத்திலிருந்து புறம்பாக தள்ளப்பட்டான். அதுதான் அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஆகவே இந்த ஊழியக்காரன் இஸ்ரவேலை நிலைநாட்டி ஜாதிகளுக்கு ஒளியா இருக்கிறார் என்று ஏசாயா 49 அதிகாரம் 1 13 வசனத்துல இரண்டாவது ஊழியக்காரோட பாடல் இடம்பெறுகிறது. நான் அதுல 7 8 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 7 8 9 நான் வாசிக்கிறேன். 49 அதிகாரம் 7 8 மற்றும் 9. இஸ்ரவேலின் மீட்பரும் அவர் பரிசுத்தருமாகிய கர்த்தர், மனுஷரால் அசட்டை பண்ணவரும் ஜாதியரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரணமாக இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தம் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தம் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஒரு அருவருக்கப்பட்டவர் அப்படியாக தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்படுவார். ஏனென்றால் அவர் இஸ்ரவேலின் மீட்பர். பின்பும் கர்த்தர் அனுகிரக காலத்தில் நான் அவனுக்கு செவி கொடுத்து இரட்சணின் நாளிலே உனக்கு உதவி செய்தேன், நீ பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்கள் நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உன்னை காப்பாற்றி உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்கள் மேய்ச்சலை உண்டாயிருக்கும். நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். எல்லாம் இந்த நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அநேக நான் வசனத்தை இயேசு கிறிஸ்து இதிலிருந்து குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. ஆகவே இரண்டாவது ஊழியக்காரர் பாடல் எதை சொல்லுகிறது? ஊழியக்காரர் இஸ்ரவேலை நிலைநாட்டுவார், ஜாதிகளுக்கு ஒளியாயிருப்பார். அடுத்த ஊழியக்காரர் பாடல் மூன்றாவது ஊழியக்காரர் எங்கு இடம்பெறுகிறது? ஏசாயா 50 அதிகாரம் 4 11 வசனத்தில் இடம்பெறுகிறது. அதுல இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றி என்ன சொல்றாங்க? ஊழியக்காரன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நிராகரிப்பை அனுபவிப்பார். தேவனுக்கு கீழ்ப்படுவார், எல்லாரும் அவர் நிராகரிப்பார். இவ்வளவு நன்மை செய்தாரு, ஆனாலும் எல்லாரும் அவர் நிராகரிப்பாங்க. அந்த நேரத்தில் கூட அந்த ஊழியக்காரன் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து
செய்திருப்பார் என்று ஏசாயா 55 அதிகாரத்துல 4-11 வசனத்துல அந்த 3வது ஊழியக்காரர் பாடல் இடம்பெறுகிறது. அதுல நான் ஏசாயா 50 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையை ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்தும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்படி என்று சொல்லி காணப்படுகிறது. எவ்வளவு பாருங்க, இது இயேசு கிறிஸ்து பாடுபட்டதை காண்பிக்கிறது. உமிழ்நீரால் உமிழ்ந்தாங்க, தலையிலே குட்டினார்கள், முள்முடியை போட்டாங்க, பல அநேக சவுக்கால் அடிபட்டார், தாங்க முடியாத வேதனை அனுபவித்தார், முகரூபம் மாறிற்று, யாருனே தெரியாத அளவுக்கு கோரமான முகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா பாடுகளையும் சுமந்தார். ஏன் என்றால் அந்த ஊழியக்காரர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நிராகரிப்பான். உமிழ்நீரை துப்பினாங்க. இருக்கிறதுல ரொம்ப அசிங்கம் மூஞ்சில துப்புறது, அதை கூட அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த ஊழியக்காரருடைய பாடல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 4வது ஊழியக்காரர் பாடல் ஏசாயா. இதுதான் இறுதியான ஊழியக்காரர் பாடல். அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 52 அதிகாரம் 13வது வசனத்திலே அது தொடங்கிறது. 53 அதிகாரம் 12வது 53 அதிகாரம் முழு அதிகாரமும் அத்தோடு கூட 52 அதிகாரத்துல ஒரு 2 வசனம் அதுல சேர்ந்திருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் இறுதியான நிறைவான 4வது ஊழியக்காரர் பாடல். இதுல ஊழியக்காரர் துன்பப்படுகிறார், மரிக்கிறார், பாவத்தை தாங்குகிறார், உயர்த்தப்படுகிறார், எல்லாமே அதுல வந்து விடுகிறது. துன்பப்படுகிறார், மரிக்கிறார், பாவத்தை தாங்குகிறார், உயர்த்தப்படுகிறார். இறுதியான நாம இன்றைக்கு தியானிக்க போகிற 53 அதிகாரம் மாத்திரம் இல்லை, 52 அதிகாரத்துல 2 வசனங்களும் மொத்தம் 53 அதிகாரத்தில் இடம்பெறுகிற அனைத்து வசனங்களும் சேர்ந்து அதான் 4வது ஊழியக்காரர் பாடல். அந்த பாடல்ல அந்த ஊழியக்காரர் துன்பப்படுகிறார், மரிக்கிறார், பாவத்தை தாங்குகிறார், உயர்த்தப்படுகிறார். ஆகவே இந்த அத்தியாயத்தின் கருப்பொருள் என்னவென்றால், கருப்பொருள் எதில் இருக்கிறது? ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனத்தின் தான் கருப்பொருள். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், முதலாவது. 2வது, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 3வது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. 4வது, அவர் தழும்புகளால் குணமாகிறோம். குணமாகிறத உடனே உடல் சுகத்தை நீங்க கேட்கறீங்க. எல்லா சுகத்தை விட முதலாவது சுகம் பாவத்திலிருந்து வெளியே வருகிற ஒரு சுகம். அதை தான் முதலாவது அவர் கொடுக்கிறாரு. என்ன? பாவத்திலிருந்து, பாவம் என்கிற நோயில் இருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவர் தழும்புகளால் குணமானீர்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் பாவம் செய்தனால் தேவனோட சமாதானத்தை இழந்தவர்களாக, தேவனோடு ஒப்புரவாகாதவர்களாக, தேவனுடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தேவனோடு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம இருக்க வேண்டிய இடத்திலே அவர் அந்த அக்கிரமத்தை நமக்காக சுமந்து நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நாம் செய்யக்கூடாது என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டு சொல்லப்பட்ட காரியத்தில் மீறுதினால் நமக்கு ஏற்பட்ட காயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுவே அத்தியாயத்தின் கருப்பொருளாக இருக்கிறது. ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகவே இந்த அதிகாரத்தினுடைய வரலாற்று பின்னணியை நமக்கு சிலது பார்க்க வேண்டும். நான் எப்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஏசாயா புஸ்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது முக்கியமாக பின்பாக நடக்க போகிற ஃபியூச்சர், எதிர்காலத்தில் நடக்க போற காரியத்தை தேவன் அவருக்கு முன்னிறுத்தி காட்டுகிறாரு. ஆனால் இந்த வரலாற்று பின்னணி என்ன என்பதை நம்ம இந்த அதிகாரத்தை பார்க்கவும். முதலாவது, ஏசாயா 40-55 அதிகாரங்கள் நாடு கடத்தல் மற்றும் மறுசீரமைப்பு அமைப்பில் தேவனுடைய மக்களுக்கு ஆறுதலாக பேசுகிறது. முதல் 1-இருந்து 36 அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எத்தனை முறையோ நான் தீர்க்கதரிசிக்கு அனுப்பி நீங்கள் கீழ்ப்படியாததுனால நான் உங்களை நியாய தீர்ப்புக்குள்ளாக நடத்துவேன் என்றும், எப்படிப்பட்ட பாடுகளும் வேதனைகளும் துக்கங்களும் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை குறித்தும், 5 ராஜாக்கள் காலகட்டத்தில் அவர்கள் நிலையை குறித்தும், அவருடைய ஆவிக்குரிய நிலையை குறித்தும், அவலங்களை குறித்தும், தேசத்திலே காணப்படுகிற பாவ செயல்களை குறித்துமே 1-இருந்து 36 அதிகாரங்களை சொல்றாங்க. 37, 38, 39 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது முக்கியமாக எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை தெளிவாக அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். அசீரியர்கள் சூழ்ந்து கொண்டது, அதை ஜெயிக்க முடியாத ஒரு தூதனை அனுப்பினது. அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்டது, சுகப்பட்ட பிறகு பாபிலோன்ல இருந்து அவர் பார்க்க வந்த பொழுது எல்லாவற்றையும் காண்பித்து, நான் இதெல்லாம் தான் கொண்டுதான் நான் ஜெயிச்சேன்னு சொன்னதுனால தேவன், நீ எதையெல்லாம் பாபிலோனுக்கு
பார்வோனுக்கு காமிச்சாயோ அதெல்லாம் அவர் கொண்டு போவார்கள் என்று சொல்லி முடித்தது. அத்தோடு அந்த 39 அதிகாரம் முடிவடைகிறது. ஆனா 40லேருந்து அதிகாரத்திலேருந்து 55 அதிகாரம் வரைக்கும் எதை பத்தி சொல்றாங்கன்னா, நீங்க பாவம் செய்ததுனால நிச்சயமாக பாபிலோன் உங்களை கொண்டு போகும். அங்க கொண்டு போய் நீங்க நாடு கடத்தப்படுவீங்க. அங்கே விட்டுவிட மாட்டாங்க. நீங்க திரும்பி வருவீங்க. மறுசீரமைப்பு அடைவீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார் என்பதை முன்கூட்டியே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக 40லேருந்து 55 அதிகாரத்துல சொல்றாங்க. அதுல ஒரு அதிகாரமாக நாம இன்னைக்கு தியானிக்கிறது 53வது அதிகாரம். யூத விக்கிரக ஆராதனை, அவிசுவாசம், உடன்படிக்கை கலகம் ஆகியவற்றின் மூலமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தது. அதன் காரணமாக எருசலேம் அழிக்கப்பட்டு பல யூதர்கள் பாபிலோன் நாடு கடத்தப்படுவார்கள். ஆனால் தேவன் வாக்குறுதி நாடு கடத்தப்பட்டா கூட ஆண்டவர் வாக்குறுதி அளிக்கிறார். என்ன வாக்குறுதி அளிக்கிறார்? 5 காரியத்தை வாக்குறுதி அளிக்கிறார். எந்த வசனத்துல? ஏசாயா 40 அதிகாரத்துல 55 அதிகாரம் வரைக்கும் தேவன் 5 வாக்குறுதிகளை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அளிக்கிறாரு. யாருக்கு? நாடு கடத்தப்பட்ட ஜனங்கள். அவர் நாடு கடத்தப்படலை, இனி நாடு கடத்தப்படுவாங்க. அப்படி கடத்தப்படும் பொழுது அந்த இடத்துல அவர்கள் 5 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். முதலாவது, அவர் தம்முடைய ஜனத்தை ஆறுதல் படுத்துவார். 2வது, அவர் அவர்களை நாடு கடத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். 3வது, அவர் அவர்களை மன்னித்து மீட்பார். 4வது, அவர் தமது மகிமையை ஜாதிகளுக்கு வெளிப்படுத்துவார். 5வது, அவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலம் உலகம் முழுவதுமாக ரட்சிப்பை நிறைவேற்றுவார். அவங்க நினைக்கிறாங்க, நாம மட்டும் எருசலேமுக்கு வந்துட்டா போகும், நாம பழைய படிக்க ஆலயத்தெல்லாம் கட்டி நாம இருந்துட்டா போதும் நீங்க நினைக்கிறீங்க. அது மட்டும் பத்தாது. அது சும்மா சின்ன ஒரு காரியம். அப்படி உங்களை திருப்பி கொண்டு வந்து அந்த எருசலேம்ல, அதே யூதா தேசத்திலே இரட்சகராகிய என் ஊழியக்காரர் அனுப்பி ரட்சிப்பை, உலகளாவிய ரட்சிப்பை நிறைவேற்றுவேன் என்று அங்க அந்த அதிகாரத்தை 40லேருந்து 55 அதிகாரத்தை சொல்றாங்க. கர்த்தர் அது எப்படி நிறைவேற்றுவாரு? இப்படி சொல்றாரு, அவங்க நாடு கடத்தப்பட்ட போறாங்க, பாபிலோனுக்கு போயிடுவாங்க, எல்லாம் ஆலயம் எரிஞ்சிடும், கட்டடம்லாம் எரிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி திரும்பி வருவாங்க? யார் அவங்க அனுப்புவாங்க? எகிப்திலேருந்து 400 வருஷம் இருந்தாங்க. 430 வருஷத்துக்கு அப்புறம் மோசே அனுப்பினாரு. செங்கடலை பிறந்துச்சு. அதுக்கு முன்னாடி 10 அற்புதம் நடந்துச்சு. அதனால மோசே சொன்னார், வெள்ள போன்னு பார்வோன் சொல்ல எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. அப்படி நடந்துச்சு. இப்ப எப்படி நடக்கும்? இப்ப யார் உதவுவாங்க? அப்படி நீங்க சிந்திக்கிறீங்களா? ஆனா நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எப்படி நிறைவேற்றுவேன்? அப்படி என்றால் பாபிலோனில் இருந்து யூதர்களை விடுவிக்க பெர்ஷிய ராஜாவாக கோரேசை தேவன் பயன்படுத்துவார். யார வேணா ஆண்டவர் பயன்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கை அநேக கோரேசுகளை ஆண்டவர் கொடுப்பாரு. இவங்க எல்லாம் உதவுவாங்களா? இவங்க மூலமா ஹெல்ப் கிடைப்பா நினைப்போம். ஆனா ஆண்டவர் கஷ்டத்தின் நேரத்திலே நிச்சயமாக கோரேசை அனுப்புவார். பாபிலோன் இருந்து விடுதலை விட இஸ்ரவேலுக்கு அதிகமாக அவங்க நினைக்கிறாங்க, பாபிலோன் விடுதலை பெற்றா போதும். அது மட்டும் போதாது, இன்னும் அதிகமா ஒன்று தேவைப்படுது. என்னவென்றால் மனித குலத்திற்கு குற்றம், பாவம், நியாய தீர்ப்பு மற்றும் தேவனிடம் இருந்து பிரிதல் ஆகியவற்றிலிருந்து விடுதலை தேவை. பாபிலோன் மட்டும் விடுதலை தேவையில்லை, இன்னொரு பெரிய ஒரு விடுதலை வேலை தேவை. என்ன தேவை? பாவம், குற்றம், நியாய தீர்ப்பு, தேவனுடன் பிரிந்து வாருதல் ஆகியவற்றை எல்லாவற்றிலும் விடுதலை தேவை. அந்த விடுதலையை என்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி நான் நிறைவேற்றுவேன் அப்படி என்று சொல்லி இந்த ஏசாயா கடைசி ஊழியக்காரருடைய பாடலை பாடி முடிக்கிறாங்க. ஆகவே இந்த அதிகாரத்தில் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லி நம்ம இந்த அதிகாரம், அதாவது ஏசாயா 52 அதிகாரத்துல 13, 14, 15 வசனங்களும் இணைந்து ஏசாயா 53 அதிகாரம் முழுமையுமாக நம்ம 5 பிரிவுகளாக அதை பிரிக்கிறோம். முதல் பிரிவு என்னவென்றால் ஏசாயா 52 அதிகாரம் 13லேருந்து 15 வசனங்கள் எதை சொல்றாங்க? பயங்கரமான துன்பத்துக்கு பிறகு ஊழியக்காரன் உயர்த்தப்படுவார். ஊழியக்காரர் அந்த என்னன்னு பார்க்காதீங்க, அது டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் வந்துச்சு, ஊழியக்காரர். ஓகே, பயங்கரமான துன்பத்திற்கு பிறகு ஊழியக்காரர் உயர்த்தப்படுவார் என்று சொல்லி முதல் பாடல். இப்ப இறுதி பாடல் நம்ம வந்துட்டோம். எத்தனை பாடல் சொன்ன உங்களுக்கு? 4 ஊழியக்காரர் பாடல். அதுல இறுதியான 4வது ஊழியக்காரர் பாடல் நம்ம தியானிக்கிறோம். அது எங்க ஆரம்பிக்குது? 53 அதிகாரம் மட்டும் இல்ல, 52 அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து ஆரம்பிச்சிருது. 52 அதிகாரத்துல 13, 14, 15 அதுவும் இந்த பாடல்ல இணைச்சிருக்கிறாங்க. அது என்ன சொல்றது? அந்த அதிகாரம் என்றால் பயங்கரமான துன்பத்திற்கு பிறகு ஊழியக்காரர் உயர்த்தப்படுவார். 2வது 53 அதிகாரம் 1லிருந்து 3 வசனத்துல ஊழியக்காரர் நிராகரிக்கப்படுகிறார், வெறுக்கப்படுகிறார் 3 வசனத்துல. அடுத்தது 3வது பகுதி ஏசாயா 53 அதிகாரம் 4லிருந்து 6 வசனத்துல ஊழியக்காரர் மற்றவர்கள் பாவங்களையும் துன்பங்களையும் சுமக்கிறார். அடுத்தது 4வது பகுதி ஏசாயா 53 அதிகாரம் 7லிருந்து 9 வசனத்தில் ஊழியக்காரர் அமைதியாக துன்பப்படுகிறார், அநியாயமாக மறுக்கிறார், அடக்க
அடக்கம் செய்யப்படுகிறார். 7-9 வசனங்கள். இறுதியாக ஏசாயா 53 அதிகாரம் 10-12 வசனத்துல தேவன் ஊழியக்காரரை நியாயப்படுத்துகிறார். பலர் நியாயப்படுத்தப்படுகிறார். அவர் நியாயப்படுத்த என்ன அர்த்தம்? உயிர் தெழுகிறார். அதனால பலர் நியாயப்படுத்தப்படுகிறார்கள், அதை நீதிக்குட்படுத்தப்படுகிறார்கள். பலர் தேவனோட சமாதானத்தை அடைகிறார்கள். பலருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அப்படி என்று சொல்லி இந்த ஊழியக்காரோட பாடலை நிறைவு செய்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப எப்படி நம்ம தியானிக்கிற பாருங்க. இறுதியான ஊழியக்காரர் பாடல், 4வது ஊழியக்காரர் பாடல். இந்த பாடல்ல எதெல்லாம் சொல்றாங்க? நான் முன்னாடியே சொன்னவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ மரணம், அவருடைய பாடுகள், அவருடைய வேதனை, அவருடைய சிலுவையில் அறையப்படுதல், அவர் அடக்கம் செய்யப்படுதல், அவர் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக அநேகர் ரட்சிக்கப்படுதல், இது எல்லாமே இறுதியான 4வது ஊழியக்காரர் பாடல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4வது ஊழியக்காரர் பாடல் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னவங்களுக்கு ஏசாயா 52 அதிகாரத்திலேயே ஆரம்பிச்சிருது. எதையெல்லாம் அது சொல்லுது என்றால், பயங்கரமான துன்பத்திற்கு பிறகு ஊழியக்காரர் உயர்த்தப்படுவார். 2வது ஊழியக்காரர் நிராகரிக்கப்படுவார், வெறுக்கப்படுவார். 3வது ஊழியக்காரர் மற்றவர்களின் பாவத்தையும் துன்பங்களை சுமப்பார். 4வது ஊழியக்காரர் அமைதியாக துன்பப்படுகிறார், அநியாயமாக மறிக்கிறார், அடக்கம் செய்யப்படுகிறார். 5வது தேவன் ஊழியக்காரரை நியாயப்படுத்துகிறார், பலரையும் நியாயப்படுத்துகிறார் என்று முடிக்கிறாங்க. ஆகவே இதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிச்சு இந்த மெசேஜை முடிக்க விரும்புகிறேன். இதுல எல்லா வசனத்தையும் உங்களுக்கு மனப்பாடமா தெரியும். ஏன்னா இந்த அதிகாரத்தை அநேக முறை நம்ம தியானித்திருக்கிறோம். இயேசுடைய அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு மெயினா நம்ம ஏசாயா 53 அதிகாரத்துல தியானிப்போம். அதுல நம்ம ஒரே ஒரு காரியத்தை, அதாவது ஊழியக்காரர் மற்றவர்கள் பாவங்களை துன்பங்களை சுமக்கிறார். ஏசாயா 53 அதிகாரம் 4-6 வசனத்தை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். 4வது வசனம், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துன்பங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரும்ப அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்மளோடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எவ்வளவு அதிகமான இந்த இதுதான் எதை சொல்லுகிறது சொல்லி பார்க்கும்போது, அந்த 4-6 ஊழியக்காரர் மற்றவர்கள் பாவங்களின் துன்பங்களை சுமப்பார் என்று சொல்லி அந்த காரியத்தை காணப்படுகிறது. முக்கியமாக இந்த 4-6 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் மேற்கோள் காணப்பட்டன என்று சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, போர் சேவர் ஒருவன் ஈட்டினாலே இயேசுடைய விழாவில் குத்தினார், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது, குத்தினார்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. குத்தினார், தழும்புகள் அவர் சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டாரா? ஆமா. கடைசியாக இயேசு கிறிஸ்து தன் உடலிலே வாங்கின ஒரு குத்து எது என்றால், அந்த ஈட்டியை எடுத்து குத்துறதா. குத்தின உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்படி எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சிலுவையில மரித்து விட்டார். மரிச்ச ஒருத்தனுடைய விழாவில் அந்த லங்ஸ்ல இருந்து தான் தண்ணீரும் ரத்தமும் வரும். அதுதான் இது சொல்லுது. சிலர் சொல்றாங்க இயேசு மரிக்கல, அவர் மயக்கம் அடைஞ்சிட்டாரு, அப்புறம் யாரோ இறக்கி விட்ட பிறகு அவர் உயிர் தெழுந்தான்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்று பல கான்ஸ்பிரசி திரைவேறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிடையாது. அந்த செத்து போயிட்டாரா பாக்குறாங்க. பார்த்தா கால் உடைக்கல, ஏன்னா அவன் செத்து போயிட்டாரு. நம்ம அத்தாட்சி பண்ணிக்கணும், குத்துறாங்க. அங்கே தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டது. அவர் நமக்காக குத்தப்பட்டார், நமது பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே நம்ம சரீரத்தில் நம்ம பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று பேதுரு சொல்றாரு. பேதுரு அவருடைய ஊழியத்தை குறித்தும் பாவத்தில் இருக்க ஜனங்கள் பாவத்திற்கு ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து என்பது சொல்லும் பொழுது பேதுரு இந்த 53 அதிகாரத்தை மேற்கோள் காட்டுகிறார். மத்தேயு 8 அதிகாரம் 13 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சாமே சொல்றார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு துக்கங்களை சுமந்தார் என்று மத்தேயு எது சொல்றார் சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவும் குணப்படுத்தல் மற்றும் ராஜ்யம் அவருடைய பணியின் மூலமாக இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக மத்தேயு 8 அதிகாரம் 14 வசனத்துல 53 அதிகாரம் 5வது வசனம் இங்க மேற்கோள் காட்டுறாங்க. மெய்யாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி எப்ப சொல்றாங்க? அவர் பலருடைய வியாதிகளை நீக்கின பொழுது சொல்றாங்க. அதே மாதிரி லூக்கா 22 அதிகாரம் 37 வசனத்துல அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறத்தக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்ற அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். என்னாச்சு? 22 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவர் யாருக்கு நடுவிலே அவர் சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லர்கள் நடுவிலே சிலுவையில் அறையப்பட்டார். பரபாசை விட்டுடுங்க, அவனை விட மோசமான இவர்தான் காரணம், இவரை சிலுவையில் அறையுங்க. பரபாஸ் என்பவன் மிக்க அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார் அப்படி என்று சொல்லி லூக்கா 22 அதிகாரத்துல
ஏசாயா 53 அதிகாரம் 12ஆம் வசனம் மேற்கோள் காட்டப்படுகிறது. இறுதியாக அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 32 35 வசனத்துல பார்க்கும் பொழுது எத்தியோப்பிய திருநங்கை ஏசாயா 53 அதிகாரம் 7 8 வசனத்தை படித்துக்கொண்டே அவரு அந்த பெரிய சேரியட்ல குதிரை வண்டியில வேகமா போயிட்டு இருக்கிறாரு. அந்த குதிரை வண்டியில போயிட்டு இருக்க அந்த திருநங்கைக்கு எத்தியோப்பியா சேர்ந்த திருந புரியவே இல்லை. அப்ப ஆண்டவர் ஆவியானவர் பிலிப்பை அங்க வேகமாக அனுப்பி ஓடி போய் அந்த 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 சேரியட் அந்த குதிரை வண்டியோட வேகமா இவரும் ஓடுறாரு. என்னப்பா படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கறேன்னா, இது 50 இந்த இந்த புஸ்தக சுருள் 50 ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறேன், எனக்கு அது புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. அப்போ புரிய மாட்டேங்குது, யாராவது சொல்லி கொடுத்தா தானே புரியும். அப்படியே அந்த சேரியட்ல அந்த குதிரை வண்டியில ஓடியே இருக்கும்போது பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப சொல்றாங்க, என்னால விளக்க முடியும். உடனே அந்த குதிரை வண்டியை நிறுத்தி அந்த பிலிப்பு உள்ள ஏத்துக்கிறாரு. ஏத்த உடனே அந்த அந்த எத்தியோப்பிய திருநங்கை வாசித்த பகுதி எது என்றால் ஏசாயா 53 அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். அவர் வாசித்த வேத வாக்கியங்கள் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாக ஆட்டை போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுக்கப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுப்பட்டு போயிற்று. அவருடைய வம்சம் யாரால சொல்ல முடியும் என்பதே. அப்போ இது வாசிச்சு முடிச்சிட்டார். வாசிச்சு இது யாரை பத்தி சொல்லுதுன்னு மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இங்கு சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும், எனக்கு புரியலப்பா அப்படிங்கிறாரு. அப்பொழுது பிலிப்பு என்ன பண்றாரு? பிலிப்பு பேச தொடங்கிய பொழுது இந்த வேத வாக்கியம் முன்னிட்டு இயேசுவை குறித்து அவர் பிரசங்கித்தார். ஆகவே பிலிப்பு ஏசாயா 53 இருந்து இயேசுவை பிரசங்கித்தார். அந்த காலத்துல முதலாவது இயேசுவை பிரசங்கி எங்கேருந்து எடுத்தாங்க? ஏசாயா 53 இருந்து எடுத்தாங்க. இது ஏசாயா 53 தெளிவான புதிய ஏற்பாட்டு விளக்கங்களில் ஒன்றாகும். இதை விட வேற என்ன சொல்வது? ஹல்லேலூயா. அதே டயத்துல 1 பேதுருல இயேசுவின் பாவத்தை தாங்கும் மரணத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார் இந்த வசனங்கள். ஆகவே இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நான் முடிக்க போகிறேன். இந்த அதிகாரத்தில் நம்ம 8 காரியங்கள் நம்ம பாடமாக படிக்கிறோம். முதலாவது, பாவத்தின் தீவிரத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஆனால் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் பாவத்தின் தீவிரம் பயங்கரமா இருக்கு. இரண்டாவது, தேவனுடைய கிருபை அதை விட மேலானது. தேவனுடைய கிருபை எப்படி இருக்கு? பாவத்தை விட மிகவும் மேலானது தேவனுடைய கிருபை. மூன்றாவது, கிறிஸ்துவில் முடிக்கப்பட்ட கிரியை, கிறிஸ்து சிலுவையிலே என் பாவத்தை சுமந்து விட்டார் என்ற கிரியையை நீ முழுசாக நம்ப வேண்டும். நான்காவது, தேவன் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் என்பதை உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். ஐந்தாவது, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் துன்பங்களை தவறாக மதிப்பிடாதீர்கள். துன்பத்தின் மூலமாக நம்ம இன்னும் அதிகமாக புடமிட்டு தன்னுடைய பிள்ளையாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆறாவது, ஊழியக்காரன் பணியை, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய பணியை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏழாவது, அவருடைய காயங்களால் குணப்பட்டவர்களாக நீதிமான்களாக வாழ வேண்டும். அவர் எனக்காக காயப்பட்டாரு, அந்த காயத்தினால் நான் நீதிமான் ஆனேன், அதனால் நான் நீதியாக வாழ வேண்டும். எட்டாவது, தேசங்களுக்காக அவருடைய பணியை சேர வேண்டும். பணி என்னது? உலகம் முழுங்கும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆகவே இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.